ஆறு அறிவு திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை இருந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் வாழ்த்து வந்திருக்கும் மேடைக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஒரு கூட்டம் நடந்துட்டு ஒருத்தர் சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தார். கதா கலைச்ச மாதிரி சொற்பொழிவெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதில் ஒரு நட்பை பற்றி ஒரு உதாரணம் சொன்னார் ஒருத்தர். அந்த கதா கலைச்சவம் பண்ணவர் என்னென்னா, ஒரு இலையும் ஒரு மண்ணாங்கட்டியும் அப்படி ஒரு நட்பாக இருந்தது ஒன்றுக்கு ஒன்று. திடீர்னு ஏதாவது பெரிய காற்றடிச்சா இலை பறந்து போகாமல் மண்ணாங்கட்டி அது மேலே இலை மேலே உட்காந்து அதை காப்பாற்றிடும். திடீர்னு பெரிய மழை வந்துடுச்சு அப்படின்னா மண்ணாங்கட்டி கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இலை மண்ணாங்கட்டி மேலே உட்காந்து அதை காப்பாற்றிடும். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க அப்படின்னாங்க. ஒரு 6 வயசுல 7 வயசுல ஒரு பையன் எழுந்திரிச்சான். 7-8 வயசு தான் இருக்கு அந்த பையன். எங்கள் காற்று மழையும் சேர்ந்து அடித்தா அப்படின்னா இவர் முழிக்கிறார். காற்றடிச்சா மண்ணாங்கட்டி மேலே உட்காந்து அதை சரி பண்ணிடும், மழை பெஞ்சா இலை மேலே உட்காந்து அது மண்ணாங்கட்டியை காப்பாற்றிடும். காற்று மழையும் சேர்ந்து அடித்தா அப்படின்னா அவருக்கு ஸ்டக்கப் ஆகி போச்சு. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, 8 வயசுல கூட அந்த 6வது அறிவுங்கிறது சொல்கிறோம்ல, 6 அறிவுன்னு, அது எல்லாத்துக்கும் வேலை செய்கிறது இல்லை. அந்த சின்ன பையனுக்கு 6 வயசுலேயே அவ்வளோ அழகாக வேலை செஞ்சது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த 6 அறிவு அப்படிங்கிறதுல அதே மாதிரி இன்னொரு இதுதான். அவன் ஒரு 12, 13 வயசு 14 வயசு பையன். அவன் ஒரு கடையில் அன்றைக்கி தான் வேலைக்கு போய் சேர்ந்தான். அது கொஞ்சம் கண்ணாடி பொருள்லாம் இருக்கிற மாதிரி, விலை உயர்ந்த பொருள்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கடை. அதில் வேலைக்கு சேர்ந்தப்போ பின்னால் பக்கம் போய் எல்லாம் தொடச்சி விட அப்படின்னு சொன்னார். அவன் எதை எடுத்து தொடச்சிக்கிட்டு இருந்தான். முன்னால் முதலாளி உட்காந்துருந்தார். டமான்னு ஒரு சத்தம், கடக் கடக் கடக்குன்னு எல்லாம் உடஞ்சி விழுந்த மாதிரி. முதலாளி அப்படியே ஷாக்காகி, டேய் அங்கே என்னத்தடா போட்டு உடச்சி தொலைச்ச அப்படின்னா அப்படியே சைலண்ட்டு. உன்னை தாண்டா கேட்குறேன், எதை போட்டு உடச்சி தொலைச்ச அப்படின்னா, முதலாளி என் எதிர்காலத்தையே உடச்சி தொலைச்சிட்டேன் முதலாளி அப்படின்னா. ஏன்னா அன்றைக்கி தான் வேலைக்கு சேர்ந்துருக்கான். இது இவ்வளோ காஸ்ட்லியான பொருள் போயிடுச்சுன்னா நம்ம லைஃப் அவ்வளோதான், நீ இங்கே வேலைக்கு வைக்க போகிறாரு, உடனே அனுப்ப போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த பொம்மை உடஞ்சுன்னு சொல்ல எதிர்காலத்தை உடச்சி தொலைச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக சொன்னான். அப்படியே பார்த்தாரு. அந்த வார்த்தைக்காக அவனை கட்டி அணைச்சிக்கிட்டு, இல்லைடா கை தவறுதல் எல்லாத்துக்கும் நடக்கிறது தான், நான் நீ இனிமேல் பொறுப்பாக வேலை பார்ப்பேன், நீ பாரு, தொடச்சி வச்சுட்டு பாரு அப்படின்னாரு. ஸோ 6 அறிவு அப்படிங்கிறத எல்லாரும் எல்லா நேரத்துலையும் பயன்படுத்தணுமா அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இந்த படத்துக்கு டைட்டில் 6 அறிவுன்னு வச்சுருக்காங்க. அவர் என்ன ஐடியாவில், விஜயன் அவர்கள் என்ன ஐடியாவில் விஜய் டைரக்டர் வச்சுருக்காரு எனக்கு தெரியல. ஆனால் படம் பார்க்கும்போது அதில் மெயினாக தான் இந்த கான்செப்ட் என்னங்கிறது தெரியுது. ஆணவ கொலை அப்படிங்கிறது. அதாவது முகத்தில் காரி துப்பினவனை புத்தர் மன்னிச்சு விட்டார். அதே நேரத்தில் துரோகம் பண்ணவனை நபிகள் நாயகம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி அரவணைச்சிக்கிட்டாரு. கன்னத்தில் அரைஞ்சவனை அவனுக்கு இன்னொரு கன்னத்தை காமிக்கணும், இயேசுநாதர் கன்னத்தை காமிச்சார். மெஜாரிட்டி அந்த 3ஐயும் கும்பிட்றவன் தான் இருக்கான். ஆனால் இந்த 3ஐயும் கும்பிட்றவன் வெட்டு குத்தில் தான் எதுவுமே நடக்குன்னு, அதுதான் நாடு பூரா கலவரம் மறந்துட்டு. எதுக்கு இந்த 3ஐயும் கும்பிடணும்? அந்த 3 பேரும் என்ன சொன்னாங்க? மனித நேயம் என்ன, அகிம்சை என்ன, அன்பால் தான் எதுவுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நீ எல்லாமே அதை கும்பிடுற, ஆனால் அது பிரகாரம் நடந்துக்கிறியான்னு சொன்னால் அது நடக்க மாட்டேங்கிறோம். ஸோ அதனால் திரும்ப 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 டாக்டர் அம்பேத்கர் மாதிரி யாராவது பிறந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து காமராஜர் இருந்தார், அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், அம்பேத்கர் பிறந்தார் சொல்லிக்கிட்டு இருந்தார். எல்லோரும் மனித நேயத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது இந்த படம் மீண்டும் அதை வலியுறுத்தும் நோக்கத்தில் தான் இது பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். என்னுடைய நண்பர்
அவர் கொடுங்குள ராஜேந்திரன், அவர் மூலமாக தான் அவர் வந்து நம்ம அம்பேத்கர் ஹீரோவை நடிச்சிருக்காரு. அவங்க அப்பாவுக்கு நல்ல பழக்கம், வேறு யாரையும் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நீங்கள் எனக்காக நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னாரு. சரி, நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு. இந்த நேரத்தில் அம்பேத்கர் உனக்கு வந்து ஒரு சின்ன யோசனை என்னென்ன, நீ பேசும்போது நான் கவனிச்சு என்ன பேசுகிறேன்னு, அவர் உனக்கு பேர் வச்சதுக்கு தகுந்த மாதிரி நீ பேசணும். அது பழகணும், ட்ரெயின் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உனக்கு யாரோட பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீ கரெக்டான காலேஜில் படிச்சிருக்க, நல்லாவும் படிச்சிருக்கிற. ஸோ இது அந்த மேடைங்கும் போது ஒரு சின்ன பயம், ஒரு சின்ன ஒரு சங்கோச்சம் அதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கும். ஆனால் என் பேர் அம்பேத்கர், தொல் திருமாவளவன் வந்து வச்சுருக்காரு. அந்த அம்பேத்கர் அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே வந்து சுதி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது முயற்சி பண்ணேன். ஏன்னா ஹீரோவாக நடிக்கிறவனுக்கு வந்து மீதி எல்லாமே இப்போ சிலம்பத்துக்கு பாரு, அவங்க தலைவர் வந்திருக்காரு, உனக்கு இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தவர் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் வந்திருக்காரு தூத்துக்குடியிலேருந்து, எல்லாமே வந்திருக்காங்க. இதெல்லாமே வந்து ஃபைட்டு இதில் டான்ஸ் இதெல்லாம். இந்த பேச்சுங்கிறது வந்து நீ வந்து ட்ரெயின் ஆகிக்கணும், அதுக்கு நிறைய படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை, அவர் ஸ்பீச்சை கேட்டார், நீ திருமாவளவன் பேசும்போதெல்லாம் கேட்டார். அவர் எத்தனை புஸ்தகங்களை படிக்கிறாரு, என்னென்ன புஸ்தகங்கள் மூலமாக என்னென்ன யார் பேசுனா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் படிச்சுக்கிட்டு இருந்தால் அதே ஒரு ட்ரைனிங் தான். ஸோ அதனால் அடுத்தது வந்து அதுக்கு நீ ட்ரைனிங் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி நான் எப்பவும் கடைசியில் பேசுவேன், கொஞ்சம் லேட்டாக பேசுவேன். ஆனால் இன்றைக்கி அவர் பாரு மத்தியான சாப்பாடு இன்றைக்கி 4 மணிக்கு தான் சாப்பிட்ருக்காரு. ஏன்னா காலையிலேருந்து கண்டினியூஸாக கூட்டம்னு போயிட்டு நான் சொன்னேன், ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு விட்டாங்களே, அதுக்காக நேரம் கிடைச்சிது, அது வரைக்கும் சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இப்போ அடுத்தது வேறு மீட்டிங்காக ஒரு போக வேண்டியிருக்குது. இதை முடிச்சுட்டு அதனால் என்னுடைய இந்த படத்தில் கலைஞர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சேலஞ்சு பண்ணி விஜயன் வந்து சொல்லியிருக்காரு படத்தில், நான் அந்த அளவு செஞ்சுக்கிறேன். அந்த தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். மீண்டும் நான் சொன்ன மாதிரி இந்த மனித நேயம் அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது. அதைத்தான் வந்து நானும் நீயும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் வந்து எல்லோரும் நினைக்கணும் ஒழிய வேறு மாதிரி நினைக்கக்கூடாது. இங்கே மாயவனார் அவருடைய அது கவிஞர் அவர் கூட வந்தார். நான் கூட கிழக்க போண்டியில் ஒரு சின்ன சுச்சுவேஷன் சாங்கு அது வந்து நீ திடீர்னு ஒரு பாட்டுன்னு எங்கேயா யாரையா போய் அது சொல்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார். அந்த இடத்துல பாட்டு வச்சா நல்லா இருக்குன்னு நான் தான் சொன்னேன். கதிர் இருக்கும்போது திருடிட்டு போகிறாங்க, இவன் பாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான், அதனால் இவன் பாட்டு பாடிட்டு இருக்கான், அவனை உசி போட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான், அந்த கேப்பில் அறுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்னடா பாட்டு எழுதுனேன். அப்போ நானே எழுதி கொடுங்க. நீயும் நானும் ஒன்று என்ற நிலைமை வேணுங்க, அந்த நேரங்காலம் சேரும் வரையில் காவல் வேணுங்க, நம்ம காவல் வேணுங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நான் எழுதினேன். அந்த மாதிரி மனிதர்கள் வந்து எப்போவுமே அதில் ஏற்றத்தாழ்வு என்ன, நான் நீ ஒன்று, நம்மளாம் சகோதரன். அப்போ தானே அந்த ஆறறிவு அப்படிங்கிறதுக்கு அதில் தான் உண்மையான அர்த்தமே இருக்குது. அதனால் இந்த படத்தை கருத்தோடு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கும் இந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் உங்கள் எல்லாத்துக்கும் இதை வந்து இவ்வளோ தூரம் வாழ்த்து தெரிவிச்சிருந்தேன். உங்களுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த உலகத்துல காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன். எப்படி காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான், அப்ப இந்த பாட்டிலே சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம ஆள் என்ன சொல்றான், முருகப்பெருமான் தான் வந்து நின்னாரு, முருகப்பெருமானா வந்தானே. அந்த அம்மாவே பாட்டில் எழுதிட்டு ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன்ட்ட நான் தோத்து போயிட்டேன். ஆக இதை ஒத்துக்கொள்கிற மனம் இன்னும் வரவில்லை. அந்த மனம் எப்பொழுது நம்மிடம் வருகிறதோ அப்பொழுது இந்த ஜாதிங்கிற அடையாளமே இல்லாமல் போயிடும். இப்போ எங்கள் அண்ணன்னு சொன்னேன், நான் வேறு ஜாதி தான், அண்ணன் வேறு ஜாதி தான். அதுக்காக நாங்கள் வந்து அண்ணன் இல்லைன்னு கூப்பிட்டதுக்கு இனிமேல் என் தங்கச்சி இல்லைன்னு அண்ணன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஜாதியை என்று நாம் விட்டொழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம். அதுதான் ஆறறிவுன்னு ஒரு படம் எடுத்து இன்னைக்கு காட்ட போகிறாங்க. நீங்கள் எத்தனை கொலைகள் பண்ணாலும் எத்தனை வன்மம் பண்ணாலும் காதல் என்பது சாகாது, அது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் என்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது, சாகவே சாகாது. ஒரு உயிர் மேலே இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? யாருக்குமே கிடையாது. எனக்கா ஒருத்தர் மேலே அன்பு வந்தால் அது தப்புன்னு நீ சொன்னால் நீ தான் தப்பு. எதையே கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவேன்.
ஆக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதற்காக ஒரு உயிரை எடுப்பதுங்கிறது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வலியாக இருக்கிறது. இந்த வலிக்காக எத்தனையோ திரைப்படங்கள் அந்த காலத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனால் மாற மாட்டேங்குது. அதுக்கு தான் மறுபடி அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க. நீங்க இந்த படத்தை பார்த்தாவது மாறுங்கள் என்று. ஆனா இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு இந்த சமுதாயம். அதை நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு யாருமே ஜாதி அவ்வளவோ பார்க்கறது இல்ல. அது உண்மைதானே. எல்லாரும் இவ என்ன பெரிய சொற்பொழிவு நடத்துனாலும் பார்க்காதீங்களே. ஏதோ என் மனசுல பட்டதுல பேசணும்னு பேசிட்டு போறேன். அவையெல்லாம் கை தட்டிட்டு இருந்தவே அமைதியாயிட்டான். கையை தட்டுறவே தட்டிக்கிட்டே இல்லை. ஒன்று சொல்றேன். அதான் யார் எதை பேசுறதோ இப்போ இது ஐயா பேசுறாங்களா எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க. இது திமுக பேசுறது இல்லை, திமுக மாதிரியே பேசுறல அவளை வெறும் முடிக்கிறான். ஒன்றும் இல்லை, இப்போதான் நானும் பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துட்டு வரேன். வீட்டில் இதை 100 தடவை நான் பேசிட்டு வந்திருப்பேன். இந்த தடவை மறந்துட்டேன். அதனால நீங்கள் ஒன்றும் எடுத்துக்காதீங்க. ஆனால் இந்த மேடைகளில் இன்னைக்கு எங்கள் ஊர் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் இந்த கைத்தட்டுதலும் விசிலும் வந்துக்கிட்டே இருக்கு. உண்மையிலே தம்பி, ஆமாம் எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். ஏன்னா இங்கே உள்ளவங்க யாருமே கை தட்ட மாட்டாங்க ஐயா. நாங்களே சிரிச்சுக்கிறோம், நாங்களே ரசிச்சுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு எங்களுடைய பேச்சு எவ்வளோ ரசனையாக இருக்குன்னு உங்கள் கைத்தட்டுதல் மூலமாக தெரிகிறது. தம்பி, நீ ஒரு பெரிய ஹீரோவாக வரணும்னு அக்கா வாழ்த்துறேன். அப்புறம் மக்கள் கையில் இருக்குது. இதை கொண்டு போகிற என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இங்கே இருக்காங்க கேமராவை வச்சுக்கிட்டு. அவங்க கையில் இருக்குது. இந்த திரைப்படத்தை பற்றி நல்லதாக எழுதுங்க, வெற்றி பெற மாதிரி எழுதுங்க என்று கூறி, எனக்கு எந்த தலைவரும் எந்த ஜாதியும் முக்கியம் இல்லை. தீபாக்க இந்த ஜாதி எவனும் எழுதாத, எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மாநில மத நல்லிணக்க இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு மாலை பொழுதல் அருமையான இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு பாக்யராஜ் அவர்களை நான் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக அறிவேன். அவருடைய ஒரு படத்தில் கூட நான் நடித்திருக்கிறேன். ஒரு சிறிய காட்சியாக இருந்தாலும் அது அனைவரும் ஒரு அடையாளம் காணப்பட்ட ஒரு படமாக அந்த பாரிஜாதம் திரைப்படம் அமைந்தது. அந்த வாய்ப்பை வழங்கிய அன்னாருக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய நண்பர் கொடுங்குளம் ராஜேந்திரன் அவர்களுக்கும் நான் நேரத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த ஒரு வசனகர்த்தா, ஒரு கதை களத்தினுடைய ஒரு சிறந்த ஒரு படைப்பாளி. இப்படி எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தகைய ஒரு சிறப்பு மிக்க மனிதரால் இந்த இசைத்திட்டு இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த திரைப்படம் வெற்றி பெறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அடுத்ததாக நம்முடைய வந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்கள், அவளை பற்றி நான் நிறைய கேட்டிருக்கிறேன், அவரை பற்றி நிறைய அறிந்திருக்கிறேன். இந்த கதாநாயகனுக்கு அந்த பெயர் சூட்டிய விஷயம் கூட 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னால் அடிகளார் அவர்களால் அம்பேத்கர் என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த குழந்தை இன்றைக்கு வளர்ந்து கதாநாயகனாக உங்கள் முன்னே நின்று கொண்டிருக்கிறது. அத்தகைய சிறப்பை செய்த அன்னாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்திலே மிக சிறப்பாக நடித்த தம்பி அம்பேத்கர் அவர்களை நான் பாராட்டுகிறேன். அவர் மேலும் பல திரைப்படங்கள் நடித்து இந்த சினிமா உலகில் சாதனைகளை புரிய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வருகின்றிருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய பேத்தி கமாலிகா காமராஜ் அவர்கள் எங்களுடைய மாநில மத நலனுடைய மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளராக இருக்கிறார்கள். அவர்களை நான் இங்கே சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆக ஒரு நல்ல ஒரு மாலை பொழுதாக இந்த நாள் அமைந்தது. இப்பொழுது கொடுங்குளம் ராஜேந்திரன் அவர்கள் ஒரு கடிதத்தை கொடுத்து நிச்சயமாக நீங்கள் மேடையை வாசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை மட்டும் வாசித்துவிட்டு நான் எனது பேச்சை நிறைவு செய்யலாம் என்றிருக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனக்கு பக்கவாதம் காரணத்தால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. எனது சார்பாக எனது அன்பு சகோதரரும் நமது மாநில மத நல்லிணக்க துணைத் தலைவரும் எழுத்தாளரும் நடிகருமான திரு ஜே ஜோபிரகாஷ் அவர்களை அனுப்பியுள்ளேன். இந்த திரைப்படம் வெள்ளி விழா காண வாழ்த்துகிறேன்.
திரைப்படத்தில் கதாநாயகன் நடித்துள்ள எங்களது மாநில மதநல இயக்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சன் சிங்கர் திரு தனபால் சுதா அவர்களுடைய அன்பு மகன் அம்பேத்கர் அவர்கள் இன்னும் பல திரைப்படங்களில் நடித்து சிகரம் தொட வாழ்த்துகிறேன். இந்த விழாவில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் புரட்சி திலகம், மக்கள் திலகம் அவருடைய திரை வாரிசு இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் அமெரிக்காவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அங்கு சென்று பார்த்து அவருடைய நலம் குறித்து தமிழகம் முழுவதும் பரப்புரை செய்து அவர்களை வெற்றி பெற செய்தார்கள். அவரது மறைவுக்கு பின் முதலமைச்சர் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்தபோது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்று கூடி திரு பாக்யராஜ் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள். அதை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மையார் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார்கள். அப்படிப்பட்ட மாமனிதர் விழாவில் கலந்து வாழ்த்துவதற்கு நன்றி கூறுகிறேன். அடுத்தபடியாக இந்த விழாவில் கலந்து சிறப்பிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் வாழும் காமராஜர், ஏழைகளின் ஏந்தல், மக்களாட்சியை கொண்டு வர பாடுபட்டு வரும் என் அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த திரைப்படம் வெளிவர பல உதவிகள் செய்து இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் நடித்த கதாநாயகருக்கு அம்பேத்கர் என்று பெயர் சூட்டி அழகு பார்த்தார். பூஜித குரு பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. அவர்களும் விழா சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைத்து துறை சார்ந்த சகோதர சகோதரிகள், அரசியல் பிரமுகர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வணக்கத்தினையும் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படம் வெற்றி பெற நாம் அனைவரும் இணைந்து இறைவனை பிரார்த்திப்போம். Good evening to all. This is my first film. ஃபஸ்ட்டு மூவி ஸ்டேஜ், அதனால் கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜை அழகுபடுத்திகிட்டு இருக்கக்கூடிய என்னோட பெரியப்பா தோல் திருமாவளவன் அவர்கள். எனக்கு மட்டும் அவங்க பெரியப்பா இல்லை, என்ன மாதிரி அவங்கள நம்பி நீங்கள் என்ன ஒரு விஷயம் அவங்கள்ட்ட போனாலுமே எல்லாருக்குமே அவங்க அப்பா மாதிரி தான். அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், நான் சின்ன வயசுலேருந்தே அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். தேங்க்ஸ்ப்பா வந்ததுக்கு. அண்ட் பாக்யராஜ் சார், தேங்க்ஸ் சார், உங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். தேங்க்ஸ் மேம். தீபா மேம், தேங்க்ஸ் மேம். அண்ட் எக்ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு மீடியா, எல்லாருமே நல்லா ஆக்டிவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சார். ஃபஸ்ட்டு ஃபிலிம், எல்லாரோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் விஜயகுமார் சார். ஃபஸ்ட் ஃபிலிம்னால நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஒரு சில இடத்துலலாம் இது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறக்கூடிய இடத்துல கூட அவங்க தான் பண்ணலாம்டா, பண்ணு, உன்னால் முடியும், இன்னும் நிறைய ஸ்டேஜ் நீ பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய ஸ்க்ரீனில் நீ வர வேண்டியது இருக்குது, இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணி அவங்க தான் இந்த லெவலுக்கு கொண்டு போனது டைரக்டர் விஜயகுமார் சார் தான். அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம இது பண்ணிக்கணும். தேங்க்ஸ் சார். இன்னும் அடுத்த படம் பண்ணும்போது கண்டிப்பாக இன்ஃபார்ம் கூப்பிடுங்க சார், பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என் அன்பு வணக்கங்கள். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாச வணக்கங்கள், அன்பு வணக்கங்கள், அழகு வணக்கங்கள். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பொதுவாக எமோஷன் அப்படின்னா நம்மளையும் அறியாமல் நம்மளை தாண்டி வரக்கூடிய விஷயம்தான், அதுதான் அன்பு. சரியா? அந்த அன்பை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது தான் 6 அறிவு. ஒரு சில பேர் கேட்பாங்க 6 அறிவுனா பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு, அதுக்காக தான் வச்சுருக்கோம். நீங்கள்லாம் கேட்கணுங்கிறதுக்காக தான் 6 அறிவுன்னு வச்சுருக்கோம். இல்லைன்னா 6 அறிவுன்னுலாம் வைப்போம். இதுக்கு பல விளக்கங்கள் ரொம்ப சொல்லலாம். இருந்தாலும் இந்த மேடைக்கு சிறப்பு விருந்தினராக இல்லாமல் முன்னிலை வகித்து தலைமை வகித்து எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் பாசத்திற்கும் பற்றுதலுக்கும் உரிய சமூகம்
தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்று என்று உறுதிபட சொல்லும் ஒரு ஒப்பற்ற மாமனிதர், எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா அவர்களை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலாம். தோல் திருமாவளவன் அவர்களை பற்றி யார் என்ன சொன்னார் அப்படிங்கிறது முக்கியமா அல்ல, அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தினமும் அவரை சந்திக்கின்ற நபர்கள் எத்தனை பேர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். குறைஞ்சது 2000 பேரை பார்ப்பாங்க, வீட்டில் 1000 பேர், ஆபீஸ்ல 1000 பேர். எந்த தலைவனும் அத்தனை பேரையும் சந்தித்து அவர்களுடைய மனுவை வாங்கி படிக்கின்ற ஆற்றல் இல்லை இன்று தமிழ். அதை யாரும் சொல்ல விரும்பல. அப்படிப்பட்ட தலைவரை, அதை தாண்டிய தலைவர் தான் தோல் திருமாவளவன் அவர்கள். நான் சின்ன வயசுலே அவங்க பேசுற பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அடிப்படையில் அவர் மீது அளவு கடந்த பாசமும் பற்றும் எனக்கு அதிகமாகவே உண்டு. அந்த அடிப்படையில் தான் நான் எதுக்காக சொல்றேன்னா, தோல் திருமாவளவன் எழுச்சி தமிழனை போல ஒரு தலைவன் இருந்தால் அவர்தான் என்று சொல்லுகின்ற வகையில் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் இருக்காங்கன்னு, வேற ஒன்றும் இல்லைங்க. தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் வாழ்நாள் முழுவதும் நான் தமிழக முதல்வராகவே இருப்பேன், இருக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எழுச்சி தமிழரை போல் இருந்தால் போதும். தினமும் எத்தனை பேர், எத்தனை மனுக்கள் உடனடியா என்ன தகவல் இருந்தாச்சும் உடனே போன் பண்ணி சொல்றாங்க. எந்த ஒரு இது இல்லை. நாங்களாம் அன்னைக்கு ஒரு வாட்டி நான் ஊர்ல இருக்கும்போது தலைவர் குற்றாலத்துக்கு வந்திருந்தாங்க. பார்க்க நான் சென்ற போது அந்த லாட்ஜி முன்னாடி குறைஞ்சது 1500 பேர் இருக்கும். நான் சென்ற நேரம் 1.5 மணி நேரம், இரவு 1.5 மணி நேரத்துக்கு நான் சென்றிருக்கேன். ஆனா தலைவர் சாப்பிடாம அந்த நேரம் தான் சாப்பிடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு நியாய நீதிவான் அப்படின்னு சொன்னால் தோல் திருமாவளவன் அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது என்று சொல்லி மேலும் ஒரு அடுத்த விஷயத்தை சொல்லி போயிடலாம். திரைப்படத்தில் என்ன எத்தனையோ பேர் சொல்றாங்க திரைப்படம் அப்படி இப்படின்னு. திரைப்படத்தை படமாக, திரைப்படத்தை ரசித்து எடுக்க தெரிய வேண்டும். அந்த ரசனை மிகுந்த தலைவன் தமிழகத்தில் நீ சொல்ற விட திரை வரலாற்றில் எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் எனக்கு தெரிந்த வரையில் நம்முடைய இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவ்வளவு சிறந்த மனிதர் என்று மிகைப்படுத்தி சொல்லிக்கொண்டே போலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளாம் யோசிக்கவே மாட்டோம். படத்தை பார்த்துட்டு இருப்போம் பாருங்களா, அவங்க படத்தை பார்த்தீங்கன்னா யாருமே யோசிக்க முடியாத ஒரு தாட்டை உள்ள வைப்பாங்க. ஆனா இன்னைக்குள்ள சினிமால நம்ம எடுக்காண்டா அந்த ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற சிந்தனை, ஞானம். சினிமாவில் ஜெயிக்கணும்னா சும்மாலாம் ஜெயிக்க முடியாது. 4 ஃபைட்டு 5 பாட்டை வச்சுட்டு படம் ஓட்டணும்னா ஓட்ட முடியாது அதுக்கு. ஆனால் ஞானம் வேணும். ஞானத்தின் வழியாக பல திரைப்படத்தின் மூலமாக மக்களுக்கு பல சாதனைகளை படைத்து நல்ல அறிவை படைத்த ஒரு சிறப்பு நாயகன் தான் இயக்குனர் பாசத்திற்குரிய அண்ணன் கே பாக்கியராஜ் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். மேலும் எத்தனையோ அன்பு உள்ளங்கள், என்னுடைய அன்பு அக்கா தீபாக்கெல்லாம் ஷூட்டிங் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா காசு கேட்கும் போதெல்லாம் கொடுத்துடணும், அப்படி சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி எங்களுக்கு எவ்வளவு கொஞ்சம் நைட்டு 10-11 மணி வரைக்கும் ஷூட் போனால் கூட சரி தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய அக்கான்னா உண்மையிலே அக்கா தான். அக்காவுக்கு பேர் போனது எங்கள் அக்கா தீபாக்கா. அவர்களை பற்றி பெருமையாக சொல்லலாம். வேற என்னுடைய மகன் அம்பேத்கர் எங்கள் அண்ணன் பையன்தான். அவன் எப்போவுமே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருப்பான். அப்படிங்கிறத விட கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பான். ஒரு அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை உள்வாங்கி கொள்கிற மாதிரி கொண்டுட்டு பக்கத்தில் இருக்க பசங்கிட்ட ஏதாவது பேசிகிட்டு இருப்பான். நான் அப்பமெல்லாம் கொஞ்சம் சத்தம் போட்டிருக்கேன், இது பண்ணிருக்கேன். அப்பமெல்லாம் அவன் கோவப்பட்டிருக்கான். நான் அதுவும் கண்டுக்கிறதே இல்லை. நான் அப்போ தான் சொன்னேன், வளரும்போது வளரணும் அப்படின்னு சொன்னால் பல பேர் நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவாங்க, தட்டுவாங்க, திட்டுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி நீ வளரணும், அப்போதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதையும் தம்பி கேட்டு கண்டிப்பாக செயல்படுவான்னு நம்புகிறேன். மேலும் நம்முடைய பாரதிகண்ணன் சார் பாசத்துக்குரிய தலைவர் அப்படிங்கிறதுல நல்ல டைரக்டர், எனக்கு அன்பான ஒரு டைரக்டர், பாசமான ஒரு டைரக்டர். அவரை பற்றி ரொம்ப சொல்லிகிட்டே போகலாம். இப்படி மேலும் நம்முடைய அண்ணன்
முருகன் அவர்கள் இந்த படத்துக்காக கொஞ்சம் நல்லதொரு உதவியை செய்த பாசத்திற்குரிய சமூக சேவகர் முருகன் அவர்களை நாம் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா நான் சினிமா எடுக்கும்போது வாழ்க்கையில் யாரும் என்னை போல் படம் எடுக்க வருவாங்களா, அந்த மாதிரி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. நான் படம் எடுக்கும் ஒவ்வொரு நேரமும் பல டென்ஷனில் தான் இருப்பேன். அந்த டென்ஷன் இல்லாமல் படம் எடுத்தால் இதை விட நான் பிரம்மாண்டமாக கூட எடுத்திருக்கலாம். சரிங்களா? அவ்வளவு சிரமப்பட்டு தான் நான் எடுக்கப்பட்ட அந்த படம். அதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த பாசத்திற்குரிய அண்ணன் முருகன் அவர்கள் நான் மனதார வாழ்த்துகிறேன். மேலும் எத்தனையோ பெயர்கள் சொல்லாமல் இருக்கலாம், வாழ்த்தாமல் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயமா இருந்தாலும் பாக்கியராஜ் சார் அதிகமாக என்ன நினச்சிட்டு இருப்பாங்களான்னா, திரையுலகமே என்ன பண்ணுறது, திரையுலகமே நலிந்து போயிட்டு இருக்கே, மக்கள் படமெல்லாம் உன்னை ஓட மாட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு உண்மையிலே சொல்கிறேங்க, சினிமாவில் இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய பணிவான கேள்வி என்னன்னா, சினிமாவுக்குள்ள வாங்க, சினிமாவை ரசிச்சுட்டு வாங்க. ஆனால் சினிமாவுக்குள்ள ஏமாத்தணுங்கிற நோக்கத்தில் தயவு செய்து வராதிங்க. ஒரு ஒர்க்கை கொடுக்குறோம், அந்த ஒர்க்கை வாங்கும்போது சிரிக்கிறான், பழகுறான், பாசனம் வைக்கிறான், டீ வாங்கி தரான், காப்பி வாங்கி தரான், எல்லாம் ஒர்க்கு முடிஞ்சு பாதி ஒர்க்கு முடிஞ்ச உடனே அதுக்கு முன்னே நம்மகிட்ட பணத்தெல்லாம் வாங்கிடுறான். அதுக்கப்புறம் அவுட்டு தாண்டி கேட்டால் அந்த அமௌண்ட் வேற, இந்த அமௌண்ட் வேறங்கிறான். அப்போ அவனுடைய உண்மை இல்லை. சரிங்களா? சினிமாவை நேசிக்க, சினிமாவில் 1000 பேர்ல, லட்சம் பேர்ல, கோடி பேரை வாங்க, உண்மையா இருக்க கத்துக்குங்க. சரிங்களா? நீங்க ஒன்னா இருப்பீங்க, உண்மையா இருங்க, சினிமாவை வாழ வச்சிடலாம். அடுத்தல ஒரே ஒரு கேள்வியோடு விடைபெறுறேன். ஏன்னா நம்முடைய படத்துல பல கருத்துக்கள், பல விஷயங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் கூட நம்ம படம் ஆறறிவு திரைப்படம் தமிழகத்தில் எந்த தியேட்டர்ல படம் ஓடினாலும் பார்த்து படம் பிடிக்கல, தமிழக மக்களை ஏமாற்றி நீ படம் எடுத்து விட்டாய், என்னிடம் மக்களுடைய காசை பிடுங்குவதற்காக நூதனமான முறையில் எங்களிடம் பணத்தை பிடுங்கி விட்டாய் என்று மக்கள் யாரேனும் என்னுடைய படத்தை பார்த்து சொன்னால் அவர்களுக்கு படத்திற்குள்ள டிக்கெட்டையும் ஸ்நாக்ஸ் என்னென்ன வாங்கி சாப்பிட்டாங்களோ அந்த ஸ்நாக்ஸ் காசை கூட நான் திருப்பி கொடுக்குறேன். ஆனா ரெண்டு கேள்வி இருக்கு உங்கள்கிட்ட. நீங்க அந்த படத்துல தான் இருக்கு, அந்த விஷயம் மறைக்கப்பட்டிருக்கும். அந்த கேள்வியை நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் காசோட ஃப்ரீ தந்துருவோம். சரிங்களா? இது சேலஞ்ச் இல்லை. தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு சினிமாவில் வரக்கூடியவங்களா இருக்காலும் சரி, நல்ல நல்ல கதைகளை, நல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்கு அறிவுபூர்வமாக கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் படம் எடுங்களோ தவிர, இந்த சீனை வச்சா ரசிகர் பார்ப்பான், 2K கிட்ஸ் இவன் வச்சா பார்ப்பான், அந்த சீனை வச்சா அவன் பார்ப்பான். ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி 18 வயசுக்கு ஒரு சீனு, 35 வயசுக்கு 2 சீனு, 40 வயசுக்கு 5 சீனு, 60 வயசுக்கு சீனே இல்லை. என்ன பண்றது? படம் அப்படிதான். சரிங்களா? அதனால படத்தை குறை சொல்லல. என்ன நீங்க யார் வேணா குறை சொல்லிட்டு போங்க, தப்பே இல்லை. நான் சேலஞ்சு கூட பண்ண ரெடி, கேள்வி கேட்க கூட ரெடி. ஆனா நான் கேட்கிற கேள்வி எந்த பாட புத்தகத்திலும் எந்த நூலிலும் இருக்காது. அப்படிப்பட்ட கேள்விதான். நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவோம். வாழ்த்துக்களுக்கு நன்றி. இத்தனை இவ்வளவு நேரமெல்லாம் நல்லா சிறப்பா கைதட்டி உற்சாகப்படுத்தினீங்க, நல்ல மகிழ்ச்சி எனக்கு. அதே மாதிரி ஆறறிவு திரைப்படம் நல்ல தமிழக மக்கள் அத்தனை பேரும் பார்க்கணும். அதுல ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட கேட்கணும், திருப்பி நான் பதில் சொல்லணும். ஏன்னா இது படத்தில் எனக்கு பணம் சம்பாத்தியமே வேண்டாம், இந்த படத்தில் எனக்கு வருமானமே வேண்டாம், படத்தை பாருங்கன்னு தான் சொல்றேன். ஒரு காதலை மட்டும் பிரிக்காத, நீ எதை வேணா பிரிப்பா. ஒரு இடத்துல போன ஒரு ஃபீல் வருது இல்ல, ஒரு எமோஷன் வருது இல்ல, எப்படி வருது? அன்பு பாசம் இருந்தாலே வரும், ஒன்னும் இல்லைன்னா வராது. என் தலைவருக்கு ஒண்ணுன்னா நான் என்ன வேணா செய்வேன். அது என்னது? ஃபீல், ஏனர், அந்த உணர்வு தான். சரிங்களா? அதனால தயவு செய்து நான் கேட்பது, காதலர்களை பிரிக்காதுங்க, காதலர்களை சேர்த்து வைங்க. உங்களுக்கு அப்படி டவுட்டா இருந்தா அந்த பையன் நல்லவனா கெட்டவனானி கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு காதலரை சேர்த்து வைங்க. காதலர்களே,
ஆரறிவு படத்தை வந்து பார்க்க வாருங்க. பல விஷயத்தை அண்ணங்கிட்ட கேளுங்க. அத்தனை மீடியா நண்பர்களும் எனக்கு நம்முடைய ஆரறிவு திரைப்படத்திற்கு மிகவும் ஒத்துழைப்பு தந்து அத்தனை சேனல்களுக்கும் என்னுடைய பாசமான பணிவான வரவேற்பு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.